என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. ஓகே, நீ என்ன இதுல என்ன சொல்லணும்? தூக்க மூக்க. தூக்க மோக. தமிழ்நாட்டுல எந்த ஏதோ ஹோட்டலா இருக்கட்டும், துணி கடையா இருக்கட்டும், எங்க நீங்க தமிழ் மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு கடை காமிங்க. ஒரு ஹியூமனுக்கு பேசிக் நெசசிட்டி ஃபுட், ஷெல்டர், இது மாதிரி கம்யூனிகேஷன் எனக்கு தெரியும். அது எழுத படிக்க தெரியணும்னு இல்ல, சிம்பிள். மொழி அழிஞ்சு போகுங்க. அதுக்கு நான் சொல்ல வரேன். நீங்களே சொல்லிட்டீங்க. தமிழ் தெரியாதுப்பா அப்படிமே. உனக்கு தமிழ் தெரியாதா? தமிழ்நாட்டில் தானே இருக்க அப்படின்னு. நான் ஹிந்தி தெரியும். ஆனா தாய்மொழி தமிழினி மெல்ல சாகும் செய்யறவங்க எல்லாம் கண்டிப்பா துரோகிகள் சார். இவர் யாருங்க வித்தியாசமா இருக்காரு? ஹாய், வணக்கம். நீங்க எந்த ஊருக்காரரு? இந்த ஊர் ஜப்பான். ஜப்பான்? ஐயோப்பா. நான் வந்து தவிர வாசிக்கிறேன். தவில். நான் இங்க உட்கார்ந்ததே தப்பு. 3வது ரோல நான் உட்கார்ந்து இருந்தா என் இஷ்டத்துக்கு எந்திரிச்சு ஓடி போயிருப்பேன். தமிழ் தெரியாதுங்கறத நீங்க எப்படி எல்லாம் எக்ஸ்பிரஸ் பண்ணுவீங்க? எப்படி எல்லாம் சொல்லுவீங்க? தமிழ் எனக்கு அவ்வளோ வராது அப்படி சொல்லி. ஏன் சிரிக்கிறீங்க? யூசுவலாவே தமிழ் தெரியாதுங்க எழுத படிக்க. டைரக்டா சொல்லிடுறது. எனக்கு எதுவும் அது தப்பா தோணல எப்பவுமே. செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல. தமிழ் எழுத படிக்க தெரியாது. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். எனக்கு வந்து 3 ஃபாரின் லாங்குவேஜ் தெரியும். ஸோ நான் வந்து அதை ரொம்ப ப்ரௌடாக சொல்லிட்டு இது ஓவர் பிட் அவர் எடுத்துறாங்க. தமிழும் தெரியும், ஆனால் ஓரளவுக்கு தெரியும். ஃபாரின் லாங்குவேஜ் அளவுக்கு எனக்கு தமிழ் வராது அப்படின்னு சொல்லி. ஓ, அப்படியா விஷயம்? ஸ்கூலிங்ஸ்ல இருந்து நான் படிச்சதே இல்லை, ஸோ எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லுவேன். இப்போ வந்து தமிழ் படிக்க தெரியுமா இல்லை எழுத தெரியுமான்னு கேட்டால் எனக்கு தமிழ் தெரியாது, சான்ஸ்கிரிட் தெரியும், ஹிந்தி தெரியும், இங்கிலீஷ் தெரியும், ஃப்ரெஞ்சு தெரியும், அப்படிலாம் சொல்லி சமாளிக்கிறது. செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. ஏதாவது ஒரு லாங்குவேஜ்ல என்னோட உரையாடுங்க. பிரெஞ்சுல. அட பதறுங்களா, ரூட்டையே மாத்தி வச்சிருக்கீங்களாடா. இனி உங்களை ஏன் ரூட்டு கொண்டு வரேன். நீ என்ன பத்தி ஒரு ஃப்ரெஞ்சு வந்து நான் ஸ்கூல் டைம்ல படிச்சிருக்கேன், எழுதிருக்கேன். டச் இல்லை. அப்படி கேளு. சொல்லுடிய கருப்புட்டி தாங்கவே உம்மல கொடுக்கல உம்மா. தெரியாது. ஹிந்தி தெரியுமா? தெரியும், ஆனால் வந்து கிராமட்டிக்கலாக மிஸ்டேக் பண்ணுவேன். ஏன்னா ரொம்ப வருஷமா ஆயிடுச்சு. தெரியுமா தெரியாதா? தெரியாது. இங்கிலீஷ் தெரியும். இங்கிலீஷ்ல கிரிட்டிசைஸ் பண்ணி நீ என்ன கிரிட்டிசைஸ் பண்ணி ஒரு 2 minutes. அவ்வளோலாம் தெரியாது. ஏய், நீங்களா எங்கேந்திரா வரீங்க? வெள்ளையும் சொல்லியமா தொப்பையை தள்ளிக்கிட்டு. உங்களுக்கு தான் சலை தானே வைக்கணும். அவுட் இங்கிலீஷ் தான். ஆக்சுவலா எந்த மொழியுமே நமக்கு சரியா பேச வரல. அப்படி ஒரு பாயிண்ட் இருக்கு. தமிழ் தெரியாதுப்பா அப்படிமே. உனக்கு தமிழ் தெரியாதா? தமிழ்நாட்டில் தானே இருக்க அப்படின்னு. நான் ஹிந்தி தெரியும். என்னடா அப்படி கிளம்பிட்டீங்க? இல்லடா தமிழ்லாம் எழுத படிக்க இதுக்கு கத்துக்கலடா விட்டேன் அப்படின்றேன். என்ன இது? இல்ல, நான் வந்து பிறந்த உடனே பாம்பே செட்டில் ஆயிட்டேன். வெக்கமா இல்ல? அதுக்கப்புறமா அங்க வந்து அவ்வளவா இன்ட்ரெஸ்ட் எனக்கு காட்டல தமிழ்ல படிக்க சொல்லி. அதனால தமிழ் தெரியாது அப்படின்னு சொல்லுவேன் சார். ஓ, நீ அப்படி வரியா? இப்ப தமிழ் கிளாஸ் போலாமா? ஆரம்பிக்கலாமா? வேண்டானா விடவா போற? ஆரம்பி. அடி பாவி மகளே. ஓடிதா. நோ. கூல் டவுன். பண மதிப்பிழப்பு. தாய்மொழி என்ன? தாய்மொழி ஹிந்தி, பட் தமிழ் தான் ஜாஸ்தி யூஸ் பண்றது நாங்க பேசுறது. நீ கூறுவது என் காதில் இரும்பை காய்ச்சி ஊத்துவது போல இருக்கிறது. ஏன் அப்படி இருக்கு? என் பெயர் ராம்லால் சேட் அல்ல, பித்தன். பித்தன்னா எங்க ஊர்ல லூசு பையன் அர்த்தம். தமிழ் பிச்சினாதயார். ஏ பரமா படிடா, ஒழுங்கா படிடா. நீ படிச்சு பெரிய ஆளாகணும்டா. பிசிராந்தையார். பிசிராந்தையார் ஒரு தமிழ் புலவர். அவர் நட்பின் இலக்கணத்தை பற்றி ரொம்ப அழகாக நிறைய பாடல்கள் அவர் பாடியிருக்காரு. உங்க தாய்மொழி என்ன? மராத்தி. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. சுத்தமா தெரியலையா? பெருசா இல்லவா? இல்ல. அடங்கொக்காலவலி, இது உனக்கு ஒரு பெருமையாடா அப்படின்னு. என்ன எழுத்துன்னு தெரியாது. என்னன்னே தெரியல. தெரியாது. நக்கல்யா அவனுக்கு தெரியல சார். 11 கீழ்கணக்கு நூல்கள் சார். அது இது என்ன பிரமாதம்?
இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. நாலடியார் நான்மணி கடிகை இன்னா 40 இனிவே 40 கார் 40 கழுவை 40 ஐந்தினை 50 ஐந்தினை 150 திருக்குறள் இது எல்லாமே வந்துட்டு 14 கீழ்கணக்கு நூல்கள். என்னடா நடக்குது? உங்க பேர் பேரு சந்தியா. சந்தியா. உங்க தாய்மொழி என்ன? மராட்டி. மராட்டி. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. குஜராத்தில குழந்தைகள் என்னன்னு சொல்லணும்? சோக்ராவோ. 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 நான் நல்லா பண்றனோ இல்லையோ ஆனா நீ நல்லா பண்ற. ஓகே, நீ என்ன இதுல என்ன சொல்லணும்? தூக்க மூக்க. தூக மோக. போதும் சரவணன், போதும் போதும் போதும். நான் 3 இயர்ஸாக இங்கே தமிழ்நாட்டில் இருக்கேன். இதனால நான் தமிழ் எழுத படிக்க தெரியாததுனால நான் எந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணல இது வரைக்கும். உங்க வாய் உங்க ஊருட்டு நீங்க ஊருட்டுறீங்க. தமிழ்நாட்டுல எந்த ஏதோ ஹோட்டலா இருக்கட்டும், துணி கடையா இருக்கட்டும், எங்க நீங்க தமிழ் மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு கடை காமிங்க, நான் கேட்கலாம். You are totally wrong. ஒரு ஹியூமனுக்கு பேசிக் நெசசிட்டி ஃபுட் ஷெல்டர் இது மாதிரி கம்யூனிகேஷன் எனக்கு தெரியும். அது எழுத படிக்க தெரியணும்னு இல்ல, சிம்பிள். இது டூ மச். இது டூ மச். எது? கம்யூனிகேஷன் மட்டும் தான் ஒரு பர்பஸ் அப்படி நினைச்சீங்கன்னா உங்க மொழி என்ன ஆகும்? அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு? மொழி அழிஞ்சு போகுங்க. அதுக்கு நான் அதான் சொல்ல வரேன். நீங்களே சொல்லிட்டீங்க. சோலி முடிச்சு. சார் ஒரு மொழின்றது வந்து ஒரு 10-15 வார்த்தையில இருக்கிறது இல்லை சார். அதில் திரு thousands of words இருக்கு சார். கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ? போவோம். என்ன பண்ணிடுவானுங்க? அந்த வேர்ட்ஸ் வந்து அழியல. அந்த வேர்ட்ஸ்க்கு ஒரு வேற ஒரு விதமான ஒரு வார்த்தை வருது, அவ்வளவுதான் நிறைய போறான்டா சார். இப்போ ஜஸ்ட் என்ன சொல்றதுன்னா, இப்போ நீங்க முந்திலாம் ரப்பர்ல தான் சார் செருப்பு வச்சிருந்தாங்க. இப்போ நீங்க ஷூ மாட்டின்னு வரீங்க, உடனே இதுவே அழிஞ்சிச்சுன்னு சொல்வீங்களா? இட் ஜஸ்ட் ஹேவிங் எ பெட்டர் திங். பார்த்தாலே அடிக்கணும் போல இருந்துச்சு. பார்த்தாலே எப்பறம் ஒருத்தனை பார்த்தா அடிக்கணும் போல தோணும். நீ வேணா பாரு தம்பி. சார் ரப்பர் செருப்பு அப்படி அவர் செருப்புன்னு சொன்னதே எனக்கு ரொம்ப கோவம் தான் சார். ஏன்னா நம்ம இப்போ பேசிட்டு இருக்கிறது நம்ம தாய்மொழி பத்தி. கொஞ்சம் இதோட நிறுத்திக்கலாம்ல. வார்த்தையிலே நல்ல வார்த்தை கெட்ட வார்த்தை ஒன்று கிடையவே கிடையாது. அதை நம்ம தான் அசியூம் பண்ணிக்கிட்டோம். ஏய் லூஸ் மாதிரி பேசாதடா, மைக் யார்ட்டே குடுறா. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. மூஞ்சி மாறிடுச்சு பாத்தியா? ஏன்னா வேர்டுக்கு பவர் இருக்கு. ஏய் லூஸ் மாதிரி பேசானா டக்குன்னு அப்செட் ஆகுதுல சார். நான் அப்செட்லாம் ஆகல சார். என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. தமிழ் எழுத படிக்க தெரியாது, எனக்கு பிரச்சனை இல்லை. ஒய் என்னது மறுபடி முதல்லேந்தா? என்னோட ஒர்க்குக்கும் ஸ்டடீஸ்க்கும் வந்து தமிழ் வந்து தேவையே படலை. எழுதுறதுக்கும் தேவைப்படல, பேசுறதுக்கும் எனக்கு தேவைப்படல. ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். மொழி என்பது என்னமா? மொழி என்னன்னு சொல்லுங்க. லாங்குவேஜ் பத்தி இவ்வளவு நேரம் பேசுனீங்க இல்ல, மொழினா என்ன? பாரதியார் நம்மளுக்கு தமிழ்நாட்டில் சொல்லியிருக்காரு, 18 மொழி கூட பேசிட்டோம். சிந்தனை உங்களுக்கு உங்க மொழியை பத்தியே பற்று இல்லை, நான் கத்துக்கலாம் கூட வாழ்ந்துருவேன்னு சொன்னா என்ன சிந்தனை வரும்? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. கருத்தை வெளிப்படணும். இன்னைக்கு எல்லாரும் இந்திய தாய்மொழிங்கிறாங்க, இந்திய தேசிய மொழி ஆக்கணுங்கிறாங்க. நான் ஹிந்தி தான், ஆனா நான் விரும்பல. உங்க வாய் உங்க ஊருட்டு நீங்க ஊருட்டுறீங்க. ஒரு மொழியை கொண்டு வந்து மற்ற மொழியெல்லாம் அடக்குறீங்களே, அடக்குனா வெடிகுண்டு மாதிரி வரும். ஆனா தாய்மொழி தமிழினி மெல்ல சாகும் செய்யறவங்க எல்லாம் கண்டிப்பா துரோகிகள் சார். இல்ல வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா.